நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? எந்த தாழ்வில் என்னை நினைத்தவர், எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கி நீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே இயேசுவே ரட்சகா. ஆசையோடி வாழ்த்துகிறே இயேசுவே ரட்சகா. ஆசையோடி வாழ்த்துகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்த தாழ் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 25வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெருசு, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தருடைய பாதை என்பது கிருபையும் சத்தியம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை ஒருபோதும் தவறான பாதை, அது ஒருபோதும் தோல்வியில் முடிகிறதும் இல்லை, அது வெற்றியின் பாதை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற பாதையில் சரிதானா, போகிற பாதை சரிதானா, இல்லை இதில் பிரச்சனை வருதே, இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு பல வேளைகள் சந்தேகத்தோடு நடக்கிறோம். பல வேளையிலே நாமே நம் பாதைகளை தெரிந்து கொண்டு போகிறதுனால் இப்படி செய்வதா நல்லா இருக்கும், இப்படி போனால் சரியாக இருக்கும், இப்படி பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு பல காரியங்களை செய்வதுனால் அதன் முடிவு தோல்வியில் முடிகிறது. அந்த காரியம் தோல்வியில் முடிந்து போகிறது. பல வேளைகளில் சில வேளையில் வெற்றியை காண்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பாதை கிருபை சத்தியம், அதிலே தோல்வி இல்லவே இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தும்படியால், கர்த்தருடைய பாதையில் நாம் நடக்கும்படியால், அப்பா என்ன உங்கள் பாதையில் நடத்துங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கு முன்பாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம் காரியங்களை நடப்பிப்போமானால் நம்முடைய காரியங்களிலே தோல்வி இருக்காது. கஷ்டங்கள் வரலாம், பலவீனங்கள் பாடுகள் வரும், ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். அன்பானவர்களே, நம்முடைய பாதைகளை கர்த்தருடைய கரத்தில், நம்முடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் அதிலே நிச்சயம் வெற்றி உண்டு. அந்த பாதை கிருபை செம்மையானது. அந்த பாதையிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடாக்கொடுங்கப்பா. நான் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோங்க கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, நான் இந்த காரியத்தை செய்து தோல்வி ஆயிடுச்சேன், இதில் இந்த காரியம் அழுகையில் முடிஞ்சிட்டேன், இந்த காரியம் தோல்வியில் முடிஞ்சிட்டேன் அப்பா, நான் செய்கிற எல்லா காரியமும் தோல்வியிலே முடிதேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு நான் எதை செய்தாலும் அதில் குழப்பம் வருது, எதை செய்தாலும் அதில் அண்டர் சண்டை பிரச்சனைகள் பிரிவினைகளும் வருகிறது, எதை பேசினாலும் அது தப்பாக போகுது அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தை தருவோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளை
இந்த நேரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அப்பா உங்க பாதையில் ஒவ்வொரு காரியத்தையும் உங்க பாதையில நடக்கணும்ப்பா, உங்க பாதையில் நடக்கணும்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள்ப்பா. நீங்க ஒவ்வொருடைய கருத்தை பிடித்துக்கோங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு முன்னே போய் கோடலை செவைப்படுத்துவேன்னு சொன்ன தேவாதி தேவன் பாதையில் அப்பா என் கருத்தில் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்குன்னு சொன்னீரப்பா. பாதைகள் நெய்யாய் பொழியிருந்து சொல்லணுமா, பிள்ளைகளுடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவீராக, ஒவ்வொருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. நீ நடத்துங்கப்பா, உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருவோம். இந்த இடங்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.